அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்இ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்குது. இதில இன்னைக்கு 17 ஜூலை வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 17லேருந்து 18 வரைக்கும் 2 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க. இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அக்செப்ட் அண்ட் ஜெனா இல்ல வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டா அண்ட் வந்து டிக்ளைனா அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இத வந்து நீங்க குடுக்குறதுக்கு வந்து டேட் வந்து 17-18. ஸோ நாளைக்கு 18க்குள்ள நீங்க வந்து அத வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். அப்ப தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வரும். சப்போஸ் நீங்க வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கிளிக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிரும். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19த் அண்ட் உங்களுக்கு இதே கேஸ் நீங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இல்ல டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னா, அதே 19த் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒண்ணு ரிலீஸ் ஆகும். ஓகே 2 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இன்னொன்னு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் வருதோ, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் குடுத்தவங்க எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அந்த காப்பி எடுத்துட்டு அதில என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎஃப் சென்டருக்கு போகணும். இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். அவங்க வந்து காலேஜுக்கு போற டேட் குடுத்துருக்காங்க. 19லேருந்து 23க்குள்ள ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் வருதோ, அவங்கலாம் வந்து அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு டேட் வந்து 19லேருந்து 23 அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎஃப்சி. ஸோ டிஎஃப்சில போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ற டேட்டு யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் குடுத்தவங்களுக்கு. அப்வர்ட் குடுத்த எல்லாருக்குமே என்னன்னா 19லேருந்து 23. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு டிஎஃப்சி அலாட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அந்த டிஎஃப்சி தெரியலன்னா, நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க. அதில இருக்கும் நேமு. நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து உங்க சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணணும். ₹25,000 பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தா பே பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அப்படின்னா, நீங்க டிஎஃப்சி சென்டரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம டிஎன்இ வெப்சைட்லயே இருக்கு. செக் பண்ணிக்கங்க. ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். செக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் கான்டாக்ட்ல நீங்க கால் பண்ணி என்ன கொண்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா இப்போ ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா 26த் அதாவது எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் ரவுண்ட் 1 முடியிற அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பர்ட்டிகுலரா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுதுன்னு தெரியும். யாரெல்லாம் அப்லோட் குடுத்தீங்களோ, அவங்க எல்லாருக்குமே 26த் அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலா எந்த காலேஜ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மட்டும் தான் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒன்லி அக்செப்ட் அண்ட் ஜாயின் குடுத்தவங்களுக்கு மட்டும் தான் வரும். ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டென்டேட்டிவ் தான். அவங்களோட அலாட்மெண்ட் 26ஆம் தேதி தான் உங்களுக்கு வரும். அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.